ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான தக்காளி தொக்கு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தேவைப்படும். இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் 5 பல் பூண்டை லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். டைம் எடுத்து வதக்கி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் ஆச்சு. வெங்காயம் பாருங்கள் பாதியாக வதங்கி வந்துடுச்சு. இதில் 4 பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிறப்போ நமக்கு நேச்சுரலாகவே கலர் ரிலீஸ் ஆகும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தொக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.